சமாதானம் செய்யலாம். கண்ணீர் பெருக்கினால் கண்களை துடைக்கலாம். விசித்தாலும் விம்மினாலும் மடியில் எடுத்து போட்டுக்கொண்டு ஆறுதல் சொல்லலாம். அப்படியெல்லாம் தமது எல்லையில்லாத அன்பையும் ஆசையும் வெளியிடுவதற்கு சந்தர்ப்பமாவது கிடைக்கும். ஆனால் கல்யாணியோ சிரிப்பதும் இல்லை, அழுவதும் இல்லை. பஞ்சநதம் பிள்ளையிடம் மிக பயபக்தியுடன் அவள் நடந்து கொண்டாள். தன்னுடைய நடத்தையில் எவ்வித குறையும் சொல்வதற்கு அவள் இடம் வைக்கவில்லை. அந்த வீட்டின் எஜமானியாய், அந்த குடும்பத்தின் தலைவியாய், அந்த வயோதிகரின் மனைவியாய் வாழ்வது தனக்குரிய கடமை என்று உணர்ந்தவளைப் போல அவள் நடந்து கொண்டாள். ஆனால் அவளுடைய குதூகலத்தையும் இருதயத்தையும், ஏன் ஜீவனை கூட பூங்குளத்திலேயே விட்டுவிட்டு இங்கே வெறும் உடம்புடன் மட்டும் வந்து நடமாடிக்கொண்டிருப்பது போல பஞ்சநதம் பிள்ளைக்கு தோன்றியது. கல்யாணியின் முகத்தில் மறுபடியும் சிரிப்பை வரவழைக்க வேண்டுமென்ற பஞ்சநதம் பிள்ளையின் எவ்வளவோ முயற்சி செய்தார். எள் என்று சொல்லும் முன் எண்ணெயாக நின்றார். நகைகளும் புடவைகளும் கணக்கில்லாமல் கொண்டு வந்து குவித்தார். ஆயினும் கல்யாணி சிரிக்கவில்லை. அவள் எப்பொழுதும் போலவே இருந்து வந்தாள். நாள் ஆக ஆக பஞ்சநதம் பிள்ளையின் மனசு உடைய ஆரம்பித்தது. அதன் பலனாய் அவர் படுத்த படுக்கையானார். கல்யாணி இரவு பகல் பாராமல் அவருக்கு சிசுரூஷை செய்தாள். பிள்ளைக்கு நோய் முற்றிக்கொண்டு வந்தது. கடைசியாக ஒரு நாள் பஞ்சநதம் பிள்ளை படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தார். கல்யாணியின் கையை பிடித்து கொண்டு தம்முடைய கையில் வைத்து கொண்டார். கல்யாணி, முக்கியமான விஷயத்தை இப்போது சொல்கிறேன் கேள். நான் உனக்கு விடுதலை அளிக்கிறேன். இந்த கல்யாண பந்தத்திலிருந்து கடவுள் சாட்சியாக உன்னை விடுதலை செய்கிறேன். வருங்காலத்தில் உன் மனதுக்கு பிடித்த வாலிபன் யாரையேனும் நீ கல்யாணம் செய்து கொண்டால் என்னுடைய ஆத்மாவுக்கு அதனால் அதிருப்தி ஏற்படாது, திருப்திதான் உண்டாகும் என்றார். இத்தனை நாளைக்கு பிறகு கல்யாணியின் கண்களில் இருந்து இப்போதுதான் ஜலம் வந்தது. அவளுடைய உள்ளத்தில் அப்போது ஒரு ஆசை, ஒரு வேகம் உண்டாயிற்று. எழுந்திருந்து பஞ்சநதம் பிள்ளையை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். கட்டிக்கொண்டு அவரை மாமாவென்று கூப்பிட்டு தன்னுடைய இருதயத்தின் கதவை திறந்து அதிலுள்ள இரகசியத்தை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று எண்ணினாள். ஆனால் அத்தகைய எண்ணத்துடனே எழுந்து நின்றதும் அவளுடைய இருதயம் மறுபடியும் வைரமாகிவிட்டது. அந்த இரகசியம் தனக்கு மட்டும் உரியதல்ல என்றும், முத்தையனுக்கும் அதில் உரிமை உண்டென்றும், தாங்கள் இருவரையும் பகவானையும் தவிர வேறு யாருக்கும் அது தெரியக்கூடாது என்றும் ஒரு கணத்தில் அவள் உறுதி கொண்டாள். ஆகவே எழுந்து நின்றவள் கை கூப்பிய வண்ணம் அவரை சுற்றி வந்து தன்னுடைய தலை அவருடைய பாதங்களில் படும்படியாக வணங்கி நமஸ்கரித்தாள். அவருடைய பாதங்கள் அவளுடைய கண்ணீரினால் நனைந்தன. இது நடந்த 5-6 தினங்களுக்கெல்லாம் பஞ்சநதம் பிள்ளை காலமானார். கல்யாணி உலகத்தாரின் முன்னிலையில் கைம்பெண் ஆனாள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.